வணக்கம் தோழர்களே. அதிமுகவை ஏமாற்றும் அமித்ஷா, இதுதான் நம்ம தலைப்பு வைக்கிறோம். இதை ஏன் வெளிப்படையாகவே நம்ம சொல்லித்தான் செய்கிறோம். நமக்கு தெரிகிறது, ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருப்பவருக்கும், ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருக்கும், ஒரு கட்சியின் தலைமை நிலைய நிர்வாகிகளுக்கும் எப்படி தெரியாமல் போகும். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நாளை காலை அதிமுகவின் பொதுச் செயலாளர் டெல்லி செல்ல செய்கிறார். அவரை யாரை பார்க்க போகிறாருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை பிரச்சனையையும் கல்விக்காக நிதி கொடுக்காததை பற்றியும் பேசி வரட்டும்னு சொல்கிறார். இதான நடந்தது. இந்த கேள்வியை டெல்லியில் போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் சொல்லாமல் திடீரென்று 3 பேர், எடப்பாடி கூட 2 பேர் போய் டெல்லியில் இறங்குறாங்க. இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே சொன்ன விஷயத்தை போய் எடப்பாடியிடம் கேள்வி கேட்கிறார்கள். அவர் எப்போ இந்த பாம்பு படம் எடுக்கிறது மாதிரி பேசிட்டு அவர் சொல்கிற வார்த்தை, நாங்கள் போய் யாரை பார்க்கோம், அப்படியெல்லாம் நான் போய் யாரையும் பார்க்கலையே, நல்லா கவனித்து கொள்ளுங்கள் தோழர்களே, நாங்கள் யாரும் பார்க்கலையே, நான் அதிமுகவின் அலுவலகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக டெல்லி வந்துள்ளேன்னு சொன்னார். நம்புகிறோம். அப்படி பத்திரிகையாளர்கள் நம்பினாங்க. அப்படி தானே எடப்பாடி நம்பினார். ஆனால் நீங்கள் செய்த காரியம் என்ன? அதிமுக ஆஃபீஸ் போனீங்க, ஒரு போட்டோ எடுத்தீங்க. அந்த போட்டோவில் பின்புறம் கட்சியின் பிதாமகனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களோ, இந்த கட்சியை ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் கட்டுக்கோப்பாக வைத்திருந்த ஜெயலலிதா அவர்களின் படங்களோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ரிலீஸ் பண்ண படத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் ரூமில் எங்கே வேணாலும் வச்சுருக்கலாம், அதில் எந்த படமும் கிடையாது. எடப்பாடி படத்துக்கு மேலே எடப்பாடி இருக்குது. ஆனால் நீங்கள் யாரை சந்திச்சிங்க? சாயங்காலம் ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த கார் எடுத்துகிட்டு இன்னொரு காரில் மாறுறீங்க, அதுக்கு பிறகு இன்னொரு காரில் மாறுறீங்க, அதுக்கு பிறகு எங்கே போனீங்க? அமித்ஷா வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் அமித்ஷா வீட்டுக்குள்ளே போகும்போதே அங்கே 100 பத்திரிகையாளர்கள் உட்காந்துருக்கான் கேமராவோட, பளிச்சுன்னு. வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, அண்ணனின் 100வது திருட்டை கொண்டாடுறது அண்ணன் எப்படா போடுறாருன்னு சொல்லிட்டு மாறுவேஷத்தில் போன உடனே உள்ள மாமாக்களும் மாமிகளும் துப்பாக்கியோடு நிற்கிறது மாதிரி, நீ என்ன மாறுவேஷம் போட்டாலும் டெல்லியில் அமித்ஷா வீட்டுக்கு முன்னாடி போய் அத்தனை பேரும் போய் பத்திரிக்கையாளர்கள் இருந்தாங்களே, யோசிக்க வேண்டாமா? பத்திரிக்கையாளர்கள் அவ்வளவு முட்டாள்களா? அதிமுக கட்சிக்காரர்கள் மாதிரி பத்திரிக்கையாளர்கள் நினச்சிட்டீங்க. நீ நாளைக்கு போய் என்ன செய்ய போகிறோங்கிறத சட்டமன்றத்துக்குள் முதலமைச்சர் சொல்கிறார். சரி, எங்கே சுற்றினாலும் இங்கே தானே வரணும், கொண்டைய மரடான்னு சொன்ன மாதிரி நீங்கள் போய் இதுக்கு போய் எதுக்கு இத்தனை கார் மாதிரி வர்றதுன்னு என்ன ஸ்டூப்பிட்டாக இல்லையா கேட்குறதுக்கே? உங்களெல்லாம் காமெடியிலையும் பெரிய காமெடி பீஸா. நீலாம் எப்படி கட்சி நடத்தப்போ 4 கார் மாதிரி எங்கே போய் இப்போ அவர் வீட்டில் தான் நிற்கணும். நேராக போய் இங்கேருந்து அதிமுக ஆஃபீஸ்லேருந்து போய் அமித்ஷா வீட்டில் போய் எல்லோரும் உட்காந்துருக்கா. இதுக்கு எதுக்கு நீங்கள் இத்தனை கார் மாறணும்? அதையும் காமெடி பண்ணக்கூடிய நிலைமைகள் வந்துச்சா? அங்கே போய் பல்ல காட்டிக்கிட்டு நிற்கிங்க, கால் மேலே கால் போட்டு அமித்ஷா இருக்கிறார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற பொழுது இந்தியாவின் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருந்த அத்வானி அவர்கள் வீட்டு வாசலில் காத்து கிடந்தார். இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி வீட்டு வாசலில் நின்றபோது போயஸ் கார்டனின் கதவு திறக்கப்படாமல் இருந்தது. அவர் முன்னாடி பேசி ரஜினிகாந்த் உள்ளிட்ட தோழர்கள் அத்தனை பேரும் பேசி அதுக்கு பிறகு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அத்தனை பேரும் போனாங்க. ஆனால் நீங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக அதிக ஆண்டுகள் இருந்த கட்சி, இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்ககிட்ட போய் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. வரிசையாக போய் நீங்கள் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் கூட்டணி சம்பந்தமாக போகலன்னு அடுத்த பொய். ஆனால் அமித்ஷா வெளியில் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் அவர் ட்விட்டரில், நீ வீட்டு வாசலை விட்டு வெளியே வரும்போதே ட்விட்டரில் தமிழில் போட்டாப்பில் அமித்ஷா, தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சனைகளாக போய்கொண்டு இருக்கிறது. இந்த இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். சொன்னது யார்? அமித்ஷா. எப்போ சொன்னார்? நீங்கள் பேசிட்டு வரும்போதே சொல்லிட்டார். இதுக்கு நீங்கள் பதில் என்ன சொன்னீங்க? அவர் சொல்லுவார், நாங்கள் என்ன செய்யணும். ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, அதைத்தான் காணொலியில் சொல்கிறதுக்கு போகிறோம்.
ஒரு நிகழ்ச்சியில் அமித்ஷா பேசும்போது தமிழ்நாட்டில் முறையான தேர்தல் பங்கீடு குறித்து நாங்கள் பேச ஆரம்பித்து விட்டோம், விரைவில் நாங்கள் தொகுதியை பற்றி அறிவிப்போம் சொல்லிட்டாரா. நீ எதை கூடாதுன்னு சொன்னீங்களோ எதை இல்லைன்னு சொன்னீங்களோ அங்கேருந்து சொல்கிறாங்க. சரி, அமித்ஷா பொய் சொல்கிறார்கின்ற சொல்கிறதுக்கு உண்டான துணிச்சல் உங்கள்கிட்ட இருக்கா? அவ்வளவு தைரியமான ஆளாச்சா நீங்கள்? சொல்கிற எல்லாமே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அவங்க. நீங்கள் தமிழ்நாட்டை நாசக்காடாக்கக்கூடிய ஒரு பாசிச பாஜக கிட்ட நீங்கள் போய் சிக்கி திணறுவதை உங்களுடைய சுயநலத்திற்காக என்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது? மிகவும் நெஞ்சம் கொதித்து மனம் வருந்தி இந்த காணொளியிலே பேசக்கூடிய கட்டாயச் சூழல். நீங்கள் செய்யல என்ன பாவம் செய்கிறீர்கள் என்பதை தெரியாமல், ஜெயலலிதா வைத்த இடத்தை நீங்கள் மறந்துவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், உங்கள் ஊழல்களை மறைப்பதற்காக தமிழ்நாட்டை காவு கொடுப்பீர்கள் என்பதை மக்கள் கனவில் கூட நினைக்க மாட்டார்கள். இன்றைக்கி தேர்தல் ஓட்டர்ஸுங்கிற தேர்தல் கணிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். 27% திமுக முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு, 20% விஜய், அதிமுக 3வது இடம், 18% அதிமுக, 17% பாஜக. உனக்கும் பாஜகவுக்கும் 1% வந்து நிப்பாட்டினது நாங்கள். விடிஞ்சால் அத்தனை பேப்பர்லேயே வரப்போகுது இந்த செய்தி. கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? இதெல்லாம் யாரை பழி கொடுத்து நீங்கள் யாரை வாழ்கிறதுக்கு நீங்கள் எதை பண்ணுறீங்க? என்ன நடக்குன்னு தெரியாதா உங்களுக்கு? ஆனால் இன்னும் வருங்காலங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய பதில் உங்கள் கட்சிக்கே மிகப்பெரிய கேடாக வந்து விளையும். இதை நீங்கள் மாற்றுங்கள். அன்னை தமிழ்நாடை காப்பாற்றுங்கள். அதிமுக தமிழ்நாட்டின் அவசியம் என்று நம்புகிறவர்களில் நாங்களும் ஒருவர். ஆகையினால் இந்த யூனிவர்ஸ் மூலமாக அதிமுகவின் தலைமைக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்கள் யாருடையும் கூட்டணி சேருங்கள், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஆளுமை உங்கள் கையில் இருக்கட்டும். இன்றைக்கி அந்த லெவலில் வந்து நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க. இதிலாவது உறுதியாக நின்று ஒற்றுமையாக இருந்து பிஜேபி என்கின்ற கூடிய பேராபத்தான கட்சி தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே.